வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்காக தமிழ் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு தமிழ் அதாவது நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஷின் மட்டும் ஒரு 40 கொஷின் கரெக்டாக எண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா? கரெக்டாக எண்ணி பார்த்துட்டேன். 40 கொஷின் மட்டும் தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி ஒரு 8 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வரிசையில் வந்து இருக்கும். ஜெயிலரு, குரூப் 2 2, குரூப் 4 ஒரு 2, அதே 4 கொஸ்டின் ஆச்சா? ஜெயிலர் 1, இஓ 1, குரூப் 3 1 அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஸோ அந்த 8 கொஸ்டின் வேண்டாம். நம்ம இந்த 40 கொஸ்டின் ஆல்ரெடி 3 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். 3 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது 37 கொஸ்டின். மீதி இருக்கிறது 37 கொஸ்டின். இந்த 37 கொஸ்டின் உங்க கைக்கு வந்துரும். சரிங்களா? நியூ சிலபஸ் படி இந்த தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் படிச்சாலே உங்களுக்கு 80+ கொஸ்டின் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? 80+ கொஸ்டின் வந்து கிடைச்சிரும். மற்றபடி ப்ளஸ் 6 to 10 வரைக்கும் 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் பின்னாடி இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கூலில் ஒவ்வொரு இயர்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிங்க. அது படித்தாலே போதும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த இலக்கண குறிப்பிலேயே வரும் பாருங்க. அந்த பிரித்தெழுதுகெல்லாம் பாருங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்து முடிங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ படித்தா போதும். புதுசாக உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகேசி வந்து கொடுத்துருப்பாங்க. டிகே சிதம்பரனார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரையும் அதுக்கப்புறம் உருத்திரங்கண்ணனார் அவரையும் கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் கொடுத்துருப்பாங்க. கொன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்லி தமிழில் அந்த லாஸ்ட் இலக்கியத்தில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதாவது தமிழறிஞர்கள் இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாவேந்தர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-5 சிலபஸ் மட்டும் தான் ஓல்டு சிலபஸில் இருக்கும். இது எல்லாமே டோட்டலாக கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி. இந்த பரி இந்த பரினாக்கா இறங்கு. இந்த பரி அப்படின்னாக்கா அபகரி. சரிங்களா? இது வந்து பாருங்க குதிரைன்னு கூட சொல்லலாம். ஒரு பரி வந்து பாருங்க குதிரை கூட சொல்லலாம். பொருள் வேறுபாடு அறிக. பெரு பெரு. பெரிய செயல் வந்து பாருங்க பெரு. பெரு அப்படின்னாக்கா மதிப்புக்குரிய பெரு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். எல்லோரும் வேண்டும் வாழ இன்பமாக சொல்லி இன்னும் ஆர்டரை கொடுத்துருப்பாங்க. சரியான ஆர்டர் வந்து பாருங்க எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குதல். சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடரை தேர்வு செய்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்கல். தமிழ் அன்பு விடும் கலையை ஏகலை என்றது. தமிழ் அதாவது அம்பு விடும் கலையை ஏகலை என்று சொல்லுவாங்க. அது எது சொல்லுதுன்னா தமிழ் தான் வந்து சொல்லியிருக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்டே வந்து இன்பம் இருக்கு. அப்ப இன்பம் தி பே மா திருத்தி பெருக்கி மதிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதேதான். ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்கா எழுத்து இருக்கு. ஏ வந்து பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து என்ன? எழுத்து, ஒளி, வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். சரிங்களா? இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லி மாத்தி கூட கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது எது வருமோ அதை தான் சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது எது வருமோ அதை தான் வச்சு பார்க்கணும். சரிங்களா? தா என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. தா என்ற சொல்லின் தொழில் பெயர். இல் வந்தா அது வந்து தொழில் பெயர். தள்ளு, கல்லு, பழு அப்படிலாம் வருது. தருதல். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. வினையாளன் பெயர்கள் வந்து லாஸ்ட்ல ஆர் முடிக்கணும். சரிங்களா? கொடுத்தார். சரி, கொடுத்தோர். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. தொழில் பெயர் தல், நடத்தல். வருக என்ற வேர்ச்சொல்லை அறிக. வருக என்ற வேர்ச்சொல்லை அறிக. வா என்பது அதனுடைய வேர்ச்சொல். பின்வரும் தொடரில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்க. வினை சொல்லை தேர்வு செய்க. அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ. இட்டதோர் தாமரைப்பூ. வினை சொல் அப்படின்னு கேட்டாக்க ஊ வந்து முடிஞ்சிருக்கணும். அப்போ இட்டதோர் இடு. வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. வாதான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. கொழுந்து வகை வந்து பாருங்க துளிரு, தளிரு, குருத்து இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, கொழை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? எதனை குறிக்கும்? கொலை வகைகள். இதுவும் நியூ சிலபஸ் தான். கோடிட்ட இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அன்பை டேஷ் டேஷ் போடாதே. அன்பை
கொடு, கோடு போடாதே. அன்பை கொடு, கோடு போடாதே. வானம், வானம். 3 சொல்லி நாக்கும், 2 சொல்லி நாக்கும் உள்ள வேறுபாடு. இதுவும் நியூ சிலபஸ் தான். வானம்னாக்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வானத்துக்கு வந்து வெடி. 2வது இருக்கக்கூடிய வானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகாயம். வழி, வழி. ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. வழி, இந்த வழி அப்படின்னு கேட்டாக்க காற்று. இந்த வழி அப்படின்னாக்க நெறி. இந்த குறிக்கோளோட நான் வாழணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த நெறி. அதே இந்த வழி அப்படின்னு கேட்டாக்க உடல் வலி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக், காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. உனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டாக்க அலுவலக சொற்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். இன்ஃபார்மண்ட். இன்ஃபார்மண்ட் அப்படின்னாக்க தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது? சரியான இணை எது? ஆன்லைன் ஷாப்பிங். இணையதள வணிகம் என்பது கரெக்ட். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால். டிடி அப்படின்னு கேட்டாக்க காசோலை. சரி, செக்குன்னு தான் காசோலை. டிடினா அது வேற. டிடினா வரைவோலைன்னு சொல்லி வரும். சந்திப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. சந்திப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. கரெக்டாக அந்த வல்லின மிக இடங்கள் மெகா இடங்கள் அதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. கடைக்கு செல்லும் போது, கடைக்கு இச்சு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்வேன். எடுத்து செல்வேன். அடுத்தது சந்தி பிழையுள்ள தொடரை எழுதுக. சந்தி பிழையுள்ள தொடரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்னாடு விளங்குகிற. தென்னாடு விளங்குகிற திகழ்ந்தேன் மொழி. தென்னாடு விளங்குகிற திகழ்ந்தேன் மொழி அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். கீழ்காணும் சொற்களில் பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. கீழ்காணும் சொற்களில் பொருந்தா சொற்களை தேர்வு செய்க. சொன்னால், பகிர்ந்தாள், நவின்றாள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சொல்றதோடைய மறுபெயர் தான். சரிங்களா? ஆடினாள் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறாங்க, சொல்றாங்க, நவில்கின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். ஆனா ஆடுதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நிகழ்ச்சி அது. பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது எது? மரங்களின் பெயர் அல்லாதது எது? நாளிகேரம். கோழி. கோழினாலையும் ஆச்ச மரம் தான். இது அரச மரம். சரிங்களா? காலம். காலம் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான். வேரி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேன் வரும். வேரினாக்க தேன் சொல்லி வரும். ஸோ இதுதான் தவறு. பொருந்தா சொல் இணையை கண்டறிக. பொருந்தா சொல் இணையை கண்டறிக. சுட்டினா நெற்றில் அணிவது. மருதம்னாக்கா அதனுடைய காலம் வந்து வைகறை. கொலைனா வந்து காதில் அணிவது. குறிஞ்சி அப்படின்னு கேட்டாக்க யாமம் அப்படின்னு சொல்லி வரணும். யாமம் அப்படின்னு சொல்லி வரும். குறிஞ்சி தான் தவறா இருக்கு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல். நீக்குதலுக்கு ஆப்போசிட்டு சேர்த்தல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. படுகர். படுகர்னாக்க பள்ளம். படுகர்னா பள்ளம். அதுக்கு ஆப்போசிட் வந்து மேடு. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கருக. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடைக்காது உங்களுக்கு. நியூ சிலபஸ் படி, டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி ஓல்டு கொஸ்டினை பாருங்க. இந்த 40 கொஸ்டினையும் பார்த்துருங்க. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல். இரவலர். இரவலர் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஆப்போசிட் புரவலர். சேர்த்து எழுதுக. பால் குட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. பால் குட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பாலூரும். பருத்தி குட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பருத்தி எல்லாம். சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. நூல் கூட்டல் அகம். நூலகம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுகிறது. கூவல் என்று அழைக்கப்படுகிறது. எது அழைக்கப்படுகிறது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. பறவைகள் டேஷில் சென்று பறக்கின்றன. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாங்காய் காய்கள் வாங்கினாள். மாங்காய் காய்களை வாங்கினாள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஸோ இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆல்ரெடி ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அது இதுன்னு முடிச்சிருக்காங்க. முக்காலம் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ முன்ன காலத்துல இருந்தாங்க. இப்ப ஏன்னா வயல் அப்படின்னு கேட்டாக்கா, முன்ன காலத்துலயும் இருக்கும். இப்பயும் நடக்கும். ஸோ எதிர்காலத்துலயும் வந்து வரும் இல்லையா? வயல்ல எப்பவுமே கூட்டம் வந்து ஆளுங்க அதிகமா தான் இருப்பாங்க. என்னதான் நீங்க மிஷின் வந்தாலே அந்த பயிர் நடுறதுக்கு வந்து பாருங்க, நெல் பயிர் நடுறதுக்கு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ உழவர்கள் கூட்டம் போல் நிறைந்திருந்தது அப்படின்னு முக்காலத்தையும் வந்து குறிப்பிடும். காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. உற்றார் உற்றார் உறவினர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னங் கீற்று தென்னம் கீற்று. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி. பால்னா என்ன? பருகின்னு சொல்லி வரும் இல்லையா? பால் பருகி கொண்டிருந்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல். சொற்றொடரின் இறுதியில் டேஷ் வரும். சொற்றொடரின் இறுதியில் டேஷ் வரும். முற்றுப்புள்ளி வரும். ஒரு சொல் முடிஞ்சிச்சுன்னா லாஸ்ட்ல வந்து புள்ளி வைப்போம் இல்லையா? நிறுத்தற் குறிகள் அறிதல். நிறுத்தற் குறிகள் அறிதல். சரியான நிறுத்தற்குள் இடைப்பட்ட தொடரை கண்டறிக. அந்தோ இயற்கை அழிகிறது. அந்தோ இயற்கை அழிகிறது. பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுகிறது. பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுகிறது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. நற்றினைக்கு கொட்டேஷன் வராது. சரியா? பிழையா நன்மொழிக்கு தான் கொட்டேஷன் வரும். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை புதுக்கோட்டை. புதுகை. புதுச்சேரிக்கு புதுவை. புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இதெல்லாம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல தான் அதிகமாக கிடைக்கும். சோழநாடு என்பது சோழ நாடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. வெதர். வெதர்னா வானிலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படித்தனர். சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது வந்து எனக்கு என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டா சொல்றாங்க இல்லையா? எனக்கு வந்து கால் வலிக்கிறதுனால சொல்றாங்க இல்லையா? உற்றது உரைத்தல் விடை. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்பது குறிப்பிட்டு கூறுவது. உருவது கூறல் விடை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இச்செயலை செய்தது மங்கையோ மணிமேகலையோ அப்படின்னு பண்ணக்க ஐய வினையா சொல்றாங்க இல்லையா? அதுதான் வந்து கரெக்ட். நீ கடைக்கு செல்வாயா என்று வந்து பண்ணக்க வினா வகை வரும். அது வந்து குழல் வினா கிடையாது. ஸோ வந்து பண்ணக்க உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாக்க அது வந்து வாங்கறதுக்காக கேட்கிறாங்க. குழல் விடை. கவிஞர் சுரதாவின் சிறுகதை இருக்கிறதா? அது வந்து பண்ணக்க குழல் வினா தான். சரிங்களா? கலை சொற்கள் தருக. கலை சொற்கள் தருக. இந்தியன் பீனல் கோடு. இந்தியன் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அலுவல் சார்ந்த சொற்கள். அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன். சம்மன்னாக்க அழைப்பானை. இதெல்லாம் உங்களுக்கு நியூ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ல இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் அலுவலக சொற்கள்லாம் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் 40 கொஸ்டின் இருக்கு. அதே பாருங்க. சம்மன்னா அழைப்பானை. கிளீனர் அப்படின்னு கேட்டாக்கா துப்புரவாளர். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாராத நல்வாய்ப்பு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வருவித்தார். யாரோ ஒருத்தர் வந்து வாங்கி தராங்க. ஸோ அது வந்து பண்ணக்க பிறவனை தொடர்.
கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. கவிதை யாராவால் படிக்கப்பட்டது? கமலாவால் படிக்கப்பட்டது. ஸோ அது வந்து செய்யப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை. அப்துல் நேற்று வந்தான் தன்வினை. கவிதா உரை படித்தாள் என்பதும் தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை. யானை புக்க புலம்போல ஊமைக்குறும் பொருள் தருக. யானை புக்க புலம்போல ஊமைக்குறும் பொருள் தருக. வீணாக்குவது. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்பில் எவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆய்தெழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆய்தெழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். சொல்லில் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. அடுத்தது பேராகிராஃப். இதெல்லாம் நியூ குரூப் 4 சிலபஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க ஆறு எது? செய்யும் ஆறு எது? நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்க பாத்துங்க. தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். அதை அப்படியே எடுத்து பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னாலையும் பாளையங்கோட்டை தான். பாளையங்கோட்டை அதிக அளவில் டேஷ்ல இருக்கிறது அப்படின்னு கல்வி நிலையங்கள் வந்து இருக்கிறது. சிறைசாலைன்னு சொல்லி போட்டக்கூடாது. சரிங்களா? கல்வி நிலையங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கொஷின். இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஷின் கேட்பாங்க இதுக்கப்புறம் நியூ குரூப் 4லலாம். குழந்தைகள் குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தன்னால் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாலில் பயின்று வரும் அணி என்ன? வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரு. ஓமை அணி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிட்டதுன்னு கேட்டாங்க, கம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்ததுன்னு என்ன, ஆடு மாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தப்பா இருக்கு. சொல்லும் பொருளும் பொறுத்துக. இப்படிதான் பொறுத்துக டைப்ல தான் இதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு வரும். சும்மா பேசிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஈன்று அப்படி, ஏன்னா இது வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு. இப்போ சும்மா ஈன்று அப்படின்னாக்கா என்ன 4 ஆப்ஷன்ல ஒன்று கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இப்போ என்ன 4த்துக்கு வந்து நீங்கள் ஆன்சர் செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறதுக்குனா டைம் எப்படி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஈன்று அப்படின்னாக்கா தந்தது, கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். கொம்பு அப்படின்னாக்கா கிளை. கழித்திட, மகிழ்ந்திட, அதிமதுரம், மிகுந்த சுவை. ஸ்கூல் புக்கு தான். 2143. சொல் பொருள். சொல்லும் பொருளும். முகில்னா மேகம், சேகரம்னா கூட்டம், வாகு அப்படின்னாக்க சரியாக, விண்ணம்னா தேசம். ஸோ 2413. சரியான பொருளை அறிக. வெறுப்பு அப்படின்னாக்க மழை. வெறுப்புனா மழை. கீழே கொடுக்கப்பட்டவர்கள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னாக்க நெடிலா வந்து முடிஞ்சிருக்கணும். வாரா வந்து நெடிலா வந்து முடிஞ்சிருக்கா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வெறும் பெயரெச்சம்னா குறிலா. ஓர் நிறைவு செய்க. அது டேஷ் இனிய அப்படின்னாவே அது என்ன? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். நெல்லு, வயல். பொறுத்துக. வாழை அப்படின்னு கேட்டாக்க அதனுடைய அதாவது இளமையை பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வாழைக்கு இளமை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கச்சல், பிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது வந்து பார்த்தீங்கன்னா கச்சல்னு சொல்லுவாங்க. வெள்ளரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி பிஞ்சுன்னு தான் சொல்லுவோம். பணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனை மரத்து இல்லையா, பணம் குருத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறும்பை அப்படின்னு சொல்லலாம். மானாக்க வடு. அதனுடைய இளமை பெயர்கள் இதெல்லாம்.
இதுவும் உங்களுக்கு 10th புக்ல தான் இருக்கும். 10th புக்லயும் 6th புக்லயும் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? 3214 சொல்லுக்கேற்ப கூட்டு பெயர் காண்க. புல். புல்னாக்கா புற்கள். புல்கள்னு போட்டக்கூடாது. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஷ் ஆகும். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்த மலை எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா பொதிகை மலை. குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் அறிக. குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் அறிக. செங்கீரை. வற்றல் தின்றான் ஆகு பெயர் காண்க. வற்றல் தின்றான் ஆகு பெயர் சாப்பிட்டு தானே இருக்கான். அது ஒரு தொழில் தானே. சாப்பிடுகிறான் என்பது ஒரு தொழில் தானே. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் அப்படின்னாக்கா பாரம்பரியம். அக்ரோனமி. அக்ரோனமி அப்படின்னு கேட்டாக்கா உளவியல். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று காரணம் சரியா தவறா. தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொழிகள் என்கின்றோம். ஆமா, அது வந்து பண்ணாக்கா மயங்கொழிகள் தான் சொல்லுவோம். ஒரு சில எழுத்து மட்டும் வருது இல்லையா, அதெல்லாம் கரெக்ட் தான். காரணம் க ங ச ந ப ம த ந ஆகிய 8ம் மயங்கொழி எழுத்துக்களாகும். ஆகிய 8ம் வந்து பண்ணாக்கா மயங்கொழி எழுத்துக்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நெடில்னா குறில்னா ந இந்த வரிசையும் ர ரா வரிசை இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லா 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 எத்தனை இருக்கு? இதுதான். இந்த 8 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயங்கொலிகள் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் மயங்கொலிகள். ஸோ காங்க, ச, ந, பன்னு குடுத்துருப்பாங்க. அது வந்து தவறு. மயங்கொலிகள் வந்து 8 வகைப்படும். அந்த 8 இதுதான். லாகரம் மா போல் இருப்பதால் மாகரம் லகரம் என்றும் இலக்கணம் கூறுவது மரபு அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ 1 மட்டும் காரணம் 1 மட்டும் தவறு. கூற்று சரி. காரணம் 1 தவறு. 2 வந்து சரி. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி என்னும் சொல் வந்து பண்ணிக்க போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. கரெக்ட் தான். கூற்று 2 போலி 3 வகைப்படும். 3 வகைப்படுமா அப்படின்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். கரெக்ட் தான். மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு போலியும் உண்டு. முற்றும் போலி. முற்றும் போலின்னு சொல்லியும் உண்டு இல்லையா? ஸோ இது வந்து பாருங்க அனைத்துமே வந்து சரி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தப்படம் உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னு கேட்டாக்கா பின்னே. அவங்களுக்கு தண்டனை கொடுத்த நீதிபதியான பின்னே தான் வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ சிதம்பரனுக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதியும் யாருன்னா பின்னேவின் கருத்தாகும். பின்னேவின் கருத்தாகும். அவருக்கு வாழ்நாள் விருது வழங்கினாரான்னு கேட்டா கிடையாது. அவருக்கு தண்டனை வந்து வழங்கியிருப்பார். சிதம்பரனாருக்கும் நம்ம சுப்பிரமணிய சிவாக்கும் உங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீதி இது ஜெயிலுக்கு தண்டனை வழங்கியது யாருன்னு கேட்டாங்க அந்த பின்னே தான் வழங்கியிருப்பாரு. வாழ்நாள் விருது வழங்கிய போது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து தவறு. கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மனம் 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 மானம். மனம்னாக்க உள்ளம். மானம்னா பெருமைக்கேடு. குறில் நெடில் வேறுபாடு அறிக. வழி வாளி. வழி வாளி. வழினாக்க காற்று. வாளினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு அறிக. மரி மாறி. மரி மாறி. இந்த மாறி வந்து 2024 குரூப் 4ல கேட்டிருப்பாங்க இல்லையா? மரினா இறத்து போதல். மாறினா மழை. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. விளக்கு இருபொருள் தருக. விளக்கு இருபொருள் தருக. உண்டாகுதல் ஒளி தரும் சாதனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. விளக்கு ஒரு விளக்கு அப்படின்னாக்கா விவரிச்சு உனக்கு விளக்கி சொல்றது. இன்னொரு விளக்கு அப்படின்னாக்கா ஒளி தரும் சாதனம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி. மொழி வந்து பண்ணிக்க மழலை பேசும் மொழி அழகு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள் கொடுத்துருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்தில் வந்து பாருங்க தமிழ் நூல்கள் வந்து இருக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளைநிலங்கள். விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன.
சரியான இணைப்புச்சொல் தேர்வு செய்க. இளையாங்குடி மாறநாயனரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. டேஷ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவே அன்றே விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுக்க. அறிஞர் அடக்கமாக இருப்பார். அறிஞர் அடக்கமாக இருப்பார். ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார்கள். நான் படிச்ச புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைதியா இருக்கும். படிச்சவன் ஆடுவான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏத்த மாரி, அறிஞர் அடக்கமாக இருப்பாராம். ஆனா மூடர் வந்து ஆரவாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 4த் கொஸ்டின் உங்களுக்கு முடிஞ்சது. இன்னும் 36 கொஸ்டின் இருக்கு. 36 கொஸ்டின் முடிச்சிடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.